வாய் குறித்து நம்ம பார்த்தோம். 8வது நாளிலே மண்ணும் கண் சரீரம் வெளிச்சம் போன்றதை தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு 9வது நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மண்ணும் செவியும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். மண்ணும் செவியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செவின்னு சொன்னா காது. காதுல என்ன நம்ம பார்க்க போறோம்? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த சரீரத்தை ஆண்டவர் மண்ணினாலே கர்த்தர் உருவாக்கினார், படைத்தார். இந்த சரீரத்திற்குள்ளே அநேக அவயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே குறிப்பாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வாயை குறித்து நாம் தியானித்தோம், கண்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு செவியை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செவியினாலே நம் சத்தத்தை கேட்கிறோம், உணர்கிறோம். அந்த சத்தம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் சென்று நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறதா இருக்கிறது. நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமோ அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. அப்போ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யறாங்க? செவி கொடுக்கிறார். அவங்க 2 விதமான கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒன்று, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். அப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தராலே புதிதாய் பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறாங்க? அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். நல்ல கவலை. நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுனால நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஆலயத்துக்குள்ள வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா காலையில போய் நான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ண போறேன்? கேட்க போகிறேன். அப்ப நீங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. யாருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க? உலகத்தினுடைய வார்த்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் வார்த்தைகள் அல்ல, தேவ வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கீங்க? கேட்க வந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த செவி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது பொதுவாக இந்த நம்ம சயின்ஸ் படி பார்த்தா காதுல 3 பகுதிகள் இருக்கு. காதுல 3 பகுதிகள் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிக்காது, நடுக்காது, உள்காது. வெளிக்காது, நடுக்காது, ஒரு காதுலயே 3 பகுதி இருக்கு. ஒரு காதுலயே இப்ப நம்ம வெளிக்காதை பார்க்கணும். இந்த வெளிக்காதை பார்த்தீங்கன்னா ஒரு குடல் மாதிரி இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா நடுக்காது. அந்த நடுக்காது என்னன்னா காற்று நிரப்பப்பட்ட திப்பணி குழின்னு ஒன்று இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குழிக்குள்ள 3 சிறிய எலும்புகள் இருக்கு. இப்ப நான் பேசுறத உங்க காது ரிசீவ் பண்ணுதுன்னா, அந்த நடுக்காதுல இருக்கிற அந்த 3 எலும்புகள் என்ன பண்ணுதுன்னா, நான் பேசுற சவுண்டை ரிசீவ் பண்ணி உங்களுடைய
தொண்டை குழிக்குள்ள ஒரு ஒரு அமிலத்தன்மை இருக்கு. அது மூன்றாவது உள்காது அப்படின்னு சொல்லுவாங்க, மையப்பகுதி. அதுல 2 விதமான திரவம் இருக்கு காதுக்குள்ள. அந்த திரவம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நான் என்ன பேசுறேனோ அதை நீங்க ரிசீவ் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள அது கொண்டு போய் செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல என்ன பண்ணுவோம்னா, இந்த காதுல குச்செல்லாம் போடுவோம். அந்த குச்சி போட்டீங்கன்னா அந்த இதுல போயிட்டு போட்டு 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 என்ன ஆகுன்னு சொன்னா, அந்த நடு காதுல போயிட்டு அந்த இது வந்து ஓட்ஸ் பண்ணுறதுனால தொடர்ந்து காது வலி வந்துட்டே இருக்கும். அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க காதில் என்ன பண்ணாதீங்க, பட்ஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது போட்டால் தான் என்ன ஆகும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொகுசாக இருக்கிற மாதிரி இல்லையா? சரி, கரெக்டாக நல்லது. அப்போ ஆராய்ச்சி விஞ்ஞானத்தின்படி காதுல 3 விதமான பகுதிகள் இருக்கு. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பு அந்த 3வது பகுதிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, அந்த நீங்க போயிட்டு அந்த நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அது ரொம்ப அப்படியே கொலாப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் என்ன பண்ணுதுன்னா, சவுண்டை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுதுங்க, அது வந்து நமக்கு கொடுக்குறது. சரி, கரெக்டாக நல்லது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் இதே காது தான், உலகத்துடைய வார்த்தை கேட்பதும் இதே காது தான். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு. ஆனா நம்ம எந்த வார்த்தைக்கு அதிகமாய் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதிகமாய் நம்ம செவிசாய்க்கிறோம் என்பதுல நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம இருக்கிறோம். இப்ப காதுல கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மரணத்துக்கு போவதற்கு முன்பாக அவரை வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க. அரஸ்ட் பண்ணும்போது பேதுரு என்ன பண்ணுவாருன்னா, கத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க, மல்குஸ் காதை என்ன பண்ணுவாங்க, வெட்டி போடுவாங்க. வாசிப்போம் லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இப்ப இயேசு பிடிக்க வந்தவங்களை பேதுரு என்ன செய்யறாரு, கோவப்பட்டு காதை வெட்டிடுறாரு. அது என்ன காது, மேல் காது. மேல் காதை என்ன பண்றாருங்க, வெட்டி போட்டுறாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பிடிக்க வந்திருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து என்ன பண்றாருங்க, ஒட்ட வைக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதான ஆசாரியர் 18 தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினார். அந்த வேலைக்காரன் மல்கூஸ் என்று பெயர். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, காது வெட்டப்பட்டது. இனி நிறைய பேருடைய காது என்ன பண்ணுது, வெட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அதை ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கிறது நம்ம வந்துருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு காது கேட்க மாட்டேங்குது. காது என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காது கேட்காத காதை கேட்க வைக்கிறது நம்ம வந்துருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கொண்டை வாயுடைய ஒரு செவிடன் இருந்தான். யாருங்க, கொண்டை வாயுடைய ஒரு செவிடன். அவனுக்கு காது கேட்காது, வாயு பேசாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனம் 7:32, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது. அவன் செவையாய் பேசினான். அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம காதுக்குள்ள அவர் கையை விட்டோம், விரல விட்டோம். ஹல்லேலூயா. சரியா ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. என்ன ஆக மாட்டேங்குது? காது சரியா ஆப்ரேட் ஆகல. என்ன சொன்னாலும் எப்படி இருக்குது? மந்தமா இருக்குது காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விரல உங்க காதுக்குள்ள விட்டு ஒரு கொடாச்சு உங்க காதை சரி பண்ணுவாரா? ஹல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்த விசேஷத்துல அதிகமா சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். நான் முதல் ரசிக்கப்படும் போது இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது இது காது தான் எல்லாருக்கும் இருக்குது, அப்புறம் தான் கேட்க கடவுன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு மந்தமா இருக்குது காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த அந்த கொண்டை வாயினுடைய காதுல அவருடைய விரலை வச்சு அவருடைய நாவை தொட்டு எப்பத்தா அப்படின்னாரு. எப்பத்தான்னா எல்லாரும் சொல்லி பாருங்க, எப்பத்தா. ஆண்டவரே என் காது எப்பத்தா திறக்கப்படுவதாக. எப்பத்தான்னா என் காது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என் காது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணப்படுது? காதுல கேட்க மாட்டேங்குது. எப்பத்தா திறக்கட்டும் ஆண்டவரே, உங்க விரலை என் காதுல வைங்க ஆண்டவரே, என் நாவுல வைங்க ஆண்டவரே, என் காது திறக்கட்டும், என் நாவின் கட்டுகள் அவிழட்டும். கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்க என் காதுகள் திறக்கப்படட்டும். சொல்லுங்க, எப்பத்தா எப்பத்தா எப்பத்தா. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொல்றது எப்பத்தா அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 3 மொழிகள் பேசப்பட்டது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிக் மொழி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசின மொழிகள் என்னன்னா கிரேக்கமும் அராமிக் மொழியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார். இப்போ நம்ம என்ன மொழி பேசுறோம்? தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இதுதான் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதாவது இந்திய தேசத்தினுடைய மொழி என்னன்னா ஹிந்தி. தமிழ் வந்து தமிழ்நாடு வெளிதான். வேர்ல்டு லாங்குவேஜ் என்னன்னா இங்கிலீஷ். வேர்ல்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். நம்ம இந்தியனுடைய மொழி என்னன்னா ஹிந்தி. நீங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா நம்ம தமிழ் என்ன பண்ணாது, ஒன்றும் எடுபடாது. ஆனால் ஹிந்தி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்திய லெவலில் போதும். நம்ம தமிழ் மொழியை செம்மொழியை அவங்க மாற்றி அதை வந்து வேர்ல்டு லெவலில் மாற்றணும்னு சொல்லி கலைஞர் என்ன பண்ணாங்க, அதிகமாக பிரயாசப்பட்டார். இப்போ நிறைய நெட்லலாம் என்ன பண்ணுங்க, தமிழ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் ஆகுது, நிறைய பேர் கற்றுக்கொள்கிறார்கள். அதுக்காக கர்த்தர் கண்டுபிடித்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் மொழி என்ன அப்படின்னா தமிழ் தான். ஹல்லேலூயா. ரொம்ப பெஸ்ட் மொழி இது. ஒரு வார்த்தைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை எதில் இருக்குதுன்னா நம்ம தமிழ் மொழி தான். ஹல்லேலூயா. ஆனால் விஷயம் என்னன்னா, நம்ம பேசுறது எல்லாமே 100% தமிழ் இல்லை. நம்ம பேசுறது 100% இல்லை, தமிழ் இல்லை. தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுங்க, இப்போ நம்ம செவின்னா நம்ம யோசிப்போம், செவின்னா என்ன, நம்ம காதுன்னு சொல்லி பழகிட்டோம். செவின்னா அதுதான் காது. ஹல்லேலூயா. இப்படி நிறைய வார்த்தைகள் தமிழ்ல இருக்கும். ஒரே ஒரு இதுக்கு இப்போ வந்து பூ, பழம் அப்படின்ட்டு சாதாரண நம்ம சொல்றோம். அதுலேயே 7 ஸ்டேஜ் இருக்குது தமிழ் வார்த்தையில். 7 ஸ்டேஜ் இப்போ எனக்கு தெரியல. ஆனால் 7 ஸ்டேஜ் ஏற்கனவே படிச்சுட்டு ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி படித்தேன். அப்போது அதுக்கு அந்த பழம் ஆகிறதுக்குள்ள, ஒரு பூவிலிருந்து ஒரு பழத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 7 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 7 ஸ்டேஜுக்கு தமிழில் என்ன பண்ணுதுங்க, சரியான விளக்கங்கள் இருக்குது. ஆனால் மற்ற மொழிகள் என்ன இல்லை, விளக்கம் இல்லை. அதனால் நம்ம தமிழர்களாக பிறந்ததுனால நம்ம ரொம்ப பெரிய பெருமிதம் கொள்ளணும், சந்தோஷப்படணும். இல்லையா? இன்னும் அந்த வார்த்தைகளை கற்றுக்கினா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். இன்னும் வார்த்தைகளை கற்றுக்கினா ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, கரெக்டாக நல்லது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய செவியை என்ன பண்ணணும்னு சொன்னால் திறக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லு என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளினாலே கேட்டு உன் இருதயத்தில்
உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரை சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை உன் செவியினால கேட்டு உன் இருதயத்துல என்ன பண்ணத பத்திரப்படுத்திக்கோ. பத்திரப்படுத்திட்டு நீ போய் உன்னுடைய ஜனங்கள், சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணு, நீ போய் சொல்லு. அவங்க கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, நான் சொன்ன விஷயத்தை நீ சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எதுக்காக கொண்டு வச்சுக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீங்க உங்க வார்த்தை என்ன பண்ண, உங்க செவியில என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டுட்டு உங்க இருதயத்தில் என்ன பண்ணணும், அதை பத்திரப்படுத்தணும். பத்திரப்படுத்தி நீங்க ஜனங்கள் இடத்துல சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள், அதாவது இன்றைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு காரியத்திலும் சிறைப்பட்டிருக்க, வியாதி, பலவீனம், சோர்வு, கடன் பிரச்சனை, இன்னும் பலவிதமான காரியங்களை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்கிறாங்க, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க போய் என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை வந்துடும், கேட்கலாம் அவங்களுக்கு விடுதலை வரப்போறது. ஆனா நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும். ஆண்டு சொன்னாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ என்கிட்ட வா, நான் உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ உன் செவியில கேட்டுக்கோ, உன் இருதயத்துல பத்திரப்படுத்து, அதை போய் சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணு, நீ சொல்ல அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல யார் சிறைப்பட்டிருந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டிருந்தாங்க. இப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, சிறைப்பட்ட அனுபவத்தில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீ போய் சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாய் மாறணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாசற்படியில நித்தமும் விழித்திருந்து காத்திருந்து என்னுடைய வார்த்தைகளை எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையாலுமே நீங்க காலையில எங்க வரீங்க, ஆண்டவருடைய வாசற்படியில வரீங்க, ஆண்டவருடைய சபைக்கு வரீங்க, காத்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் சொல்லுங்க, நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொன்னாரு, எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நல்லா கவனிக்கணும், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்ப யாரெல்லாம் செவி கொடுக்கிறாங்களோ ஆண்டவர் சொன்னாரு, அப்பொழுதுதான் நான் உங்க தேவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் ஆண்டவராக தேவன் சொல்றோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அப்ப கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். வாசிக்கும் அந்த வசனத்தை, எரேமியா 7:23, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு
நம்ம செவி சாய்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அல்லேலூயா. இப்ப எனக்கு செவி கொடுக்கிறவன் எப்படி இருப்பான்னு சொன்னா, அவன் பயப்படாமல் இருப்பான். அல்லேலூயா. விக்கினமின்றி வாசம் பண்ணி, விக்கினம் சொன்னா அதாவது துன்பம், பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் சரி அதற்கு அவன் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றேன்? செவி சாய்க்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கவனிங்க. இந்த செவி கொடுக்கிறதுனால ஒரு மனுஷன் உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுப்பானானால், கர்த்தருடைய சொல்ற வார்த்தையே அவன் கேட்பானானால், வேதம் சொல்லுகிறது ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியின் மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிங்க. எனக்கு செவி கொடுங்கள். நான் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரை ஏந்துகிறார், யாரை சுமக்கிறார், யாரை தப்புவிக்கிறார்னா அவருக்கு செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாய் சொல்லும்போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சகல சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன், ஆண்டவர் இதுவரை நம்மளை ஏந்தினார், இதுவரை நம்மளை தாங்கினார், இதுவரை நம்மளை சுமந்தார். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன நான் கடைசி வரை, முதிர் வயது வரை. அல்லேலூயா. எப்படி சொன்னாங்க? முதிர் வயது வரை அப்படியே செய்வேன். அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, ஆண்டவர் உங்களை தாக்குறார், ஆண்டவர் உங்களை சுமக்கிறார், ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களா இருக்கும். கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க தான் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், மோசஸ் நீ காலையில எழுந்து என்ன மலை மேல ஏறி வா, நான் உனக்கு கற்பிக்கிறேன், நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்போ மோசஸ் என்ன பண்றாங்க? அதிகாலை எழுந்து ஆயத்தமாகி அவர் சீனாய் மலையில் போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. பேசுறாங்க 2 பேரும் பேசுறாங்க. எத்தனை நாள் பேசுறாங்க? 40 நாள் பேசுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு சோர்வு ஆகாது, டயர்டாக ஆகாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட பிரசங்கத்தை செஞ்சார். 3 நாள் சாப்பிடலையா? 3 நாள் என்ன பண்ணல? டைம் ஆச்சா போச்சா ஒன்றும் தெரியல, 3 நாள் சாப்பிடல. ஆண்டவரை சொல்றாரு, அப்பா இவங்க எங்கிட்ட இருந்து 3 நாள் ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? போச்சனம் கொடுக்கலாம். அப்போ அன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க 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 அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதிச்சுக்கலாம் மாறும். அல்லேலூயா. மோசஸுடைய காலத்தில் ஆண்டவர் 2 கற்பலகையில எழுதி கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டு சொல்றாரு, உங்க இருதயத்தில் எழுதிக்க. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் நான் எழுதுறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமம், உங்க இருதயத்தில் நான் எழுதுகிறேன். உங்க இருதயத்தில் என்ன பண்றேன்? உன்னுடைய இருதயத்தை வாசிங்க. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய காலத்துல ஆண்டவர் கற்பலகைகளை எழுதி கொடுத்தாரு. இப்போ நம்ம இருதயத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, காலையில வேதம் சொல்றது ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இளைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கல்விமானி நாவை. அல்லேலூயா. கர்த்தர் கல்விமானி நாவை எப்படி வரும்? நல்லா கவனிக்கணும். நல்ல கல்விமானி நாவை எப்படி வரும்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்க செவியில போய் உங்க இருதயத்தில் பதிக்கணும். இப்ப இருதயத்தினுடைய நிறைவினால் என்ன பண்ணோம்? வாய் பேசும். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 என் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணேன். இப்ப என் இருதயத்துல என்ன இருக்கு? வசனமா இருக்கு. இப்ப நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்ன வரும்? வசனமா வரும். அல்லேலூயா. பழக்கம் சொன்னாங்க, சட்டியில் இருந்ததா அகப்பில வரணும், சட்டியில் இல்லைன்னா அகப்பில வர. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இருதயத்துல என்ன வார்த்தை இருக்குதோ அதுதான் என்ன பண்ணும்? வாயில பேசும். அல்லேலூயா. அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க ஐயா. அப்ப இருதயம் ஃபுல்லா என்னதான் இருக்குது? அசிங்க அசிங்கமா இருக்கு. அல்லேலூயா. பார்ப்பா, வசனமா பேசுறாங்க இவங்க. அப்போ இருதயம் ஃபுல்லா என்ன இருக்கு? வசனமா இருக்கு. அப்ப இருதயம் ஃபுல்லா வசனமா மாறினா அதிகமா வசனத்தை என்ன பண்ணும்? நீங்க கேட்கணும். கேட்டுட்டே இருக்கணும். வசனத்தை என்ன பண்ணும்? கேட்டுட்டே இருக்கும். கேட்டு 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 உங்க இருதயம் ஃபுல்லா வசனமா என்ன பண்ணும்? ஃபுல்லா நிறைவா மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களே எனக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்க. செவி கொடுங்க, கவனிங்க. அப்போ செவி கொடுத்து கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் உங்க மூலமா வெளிப்படுது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்க உங்க செவியில கேட்டு உங்க இருதயத்துல பதிந்து உங்க நாட்களை நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும். நம்ம சொல்றதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்றது, இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னா கேட்டுட்டே இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உலக வார்த்தை நமக்கு உலக வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அதுதான் ஒரு கர்த்தருடைய விளைவாளர். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா, உம்மினையின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை. உலகத்துல 100 கோடி வார்த்தைகள் கேட்கறத காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது ரொம்ப பாக்கியம். நீங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்றோங்க. இந்த 9வது நாள் உபவாசம் கூட்டத்தில் வந்திருக்கிறவங்களாம் நீங்க எல்லாம் பாக்கியம் பெற்றோங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் பாக்கியம் பெற்றோங்க. அல்லேலூயா. கேட்ட வார்த்தையை இருதயத்துல பதிச்சு உங்க வாயினால அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் வாசல்ல சொல்றேன் 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 சொல்றேன்